ஹalleluya. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேக தைலத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு, அந்த கிரீடத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். தேவ ஜனமே, சங்கீதம் 8வது சங்கீதத்திலே 5வது வசனத்திலே நாம் இப்படியாய் மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி, ஆனாலும் தேவன் மனுஷனை அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். அந்த முடிசூட்டின ஆதாமோ அவருடைய மகிமையை இழந்து போகிறவனாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகன், அவருடைய மகள் என்ற ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் என்ற ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அதை எந்த மனுஷனுக்காகவும் விட்டு கொடுக்காதிருங்கள். இதோ நாம் ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ ஏவாளுடைய பேச்சை கேட்டு இதோ அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி நடக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிற நாம், பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை நாம் இருதயத்திலே தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக, அந்த வார்த்தையின் வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய அபிஷேகமாய் இருக்கிறது. நமக்குள்ள அந்த அபிஷேகத்தை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், அவர் நம் மீது வைத்திருக்கிற அபிஷேகம் பெரியது. நான் போகிறேன், தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி தேற்றரவாளனை நமக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த தேற்றரவாளன் வந்து நாம் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த காரியத்தை நாம் பார்ப்போம். அவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தின்படி நடக்க வேண்டுமே ஒழிய, இதோ ஆதாமை போல இதோ நாமும் சீர்கெட்டவர்களாக, ஆதாமை போல அபிஷேகத்தை இழந்து துரத்தப்பட்டவர்களாக, ஏதேன் தோட்டத்தை விட்டு இல்லாதவர்களாக படிக்கு இன்றைக்கு தேவ ஜனமே, உங்கள் அபிஷேகமாகிய ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு கிரீடம். இதோ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்கள் கிரீடத்தை பற்றி கொண்டிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, உங்க அபிஷேகம் என்ற, உங்க ஆவியானவர் என்ற ஆண்டவரே, அந்த தைலம், அந்த கிரீடம் எங்கள் தலையின் மீது இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ராஜா. தாவீது ஆண்டவரே அந்த கிரீடத்தை தக்க வைத்துக் கொண்டது போல ராஜா, தன்னுடைய பாவத்தினாலே ஆண்டவரே அதை இழந்து ராஜா தகப்பனை சாபத்தை பெற்றுக்கொண்டது போல, ஆதாமை போல, ஆதாம் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை இழந்தது போல, யூதாஸ் உங்க மகிமையை இழந்தது போல, நாங்களும் அந்த மகிமையை இழக்காதபடிக்கு உங்கள் அபிஷேகத்தை, உங்க கிரீடத்தை காத்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.